ஓம் சாய்ராம். வர திங்கட்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரங்க. பங்குனி உத்திர அன்னைக்கு அந்த முருகப்பெருமானுக்கு பிடித்தமான இந்த 5 பொருட்கள்ல ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கி உங்க வீட்டுல வச்சாவே போதுங்க. உங்க வீட்டில் பாத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு உண்டாகும். உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பு உண்டாகுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீரும். உங்களுக்கும் பாத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் உண்டாகுங்க. நீங்க எந்த வேண்டுதல் வைத்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான 5 பொருட்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசேஷமான நாட்களிலும் ஒரு சில பொருட்களை நாம் வாங்கி கோயிலுக்கு தர்றதோ இல்லை வீட்டில் வைக்கிறதோ பார்த்தீங்கன்னா நமக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து தரும். அது அபிஷேகத்துக்கு இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் சாமி கும்பிடும்போது வைத்தாலும் சரி, ரொம்ப அற்புதமான உங்கள் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அந்த வகையில் பங்குனி உத்திர நாள் அன்று வீட்டில் சில பொருட்கள் வாங்கி வைத்து வழிபட உங்களுக்கு பல அற்புதமான பலன்கள் ஏற்படுங்க. அப்படி என்னென்ன பொருட்களை வாங்கணும் தான் பார்க்க போறோம். முதலாவதாக பங்குனி உத்திர நாளன்று, அதாவது திங்கட்கிழமை அன்று 2 விரலி மஞ்சள் வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு ஒரு 100 கிராம் விரலி மஞ்சள் வாங்கிட்டு நீங்க வழிபடலாம். குறைஞ்சபட்சம் 2 விரலி மஞ்சளாச்சும் வாங்கிட்டு நீங்க உங்க வீட்டில் வைத்து அந்த முருகப்பெருமானை வழிபட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் தீருங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும், இல்லை குழந்தை பாக்கியம் தள்ளிக்கிட்டே இருக்கும், வீட்டில் ஏதாச்சும் ஒரு நல்ல விசேஷம் பார்த்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள்லாம் நீங்கியதுக்காக பங்குனி உத்திர நாளன்று உங்கள் வீட்டில் விரலி மஞ்சள் வாங்கி வைத்து அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா வெள்ளம்ங்க. சரிங்களா, முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான வெள்ளத்தை வாங்கி வைத்து உங்கள் வீட்டில் வழிபட்டு விட்டு அதில் ஏதாவது ஒரு பிரசாதத்தை, வெள்ளத்தை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பிரசாதத்தை அவங்களுக்கு நைவேத்தியம் வைக்கும் போது உங்கள் வீட்டில் பணவரவு என்பது அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீருங்க. உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு உங்கள் வீட்டில் மேலோங்குங்க. சரிங்களா, அதே போல திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் சேர்ந்து வரும் அந்த நேரத்தில், அதாவது திங்கட்கிழமை விடியற்காலை நேரத்தில் கடையிலிருந்து பச்சரிசி வாங்கிட்டு வந்து அதை வச்சு உங்க வீட்டில் பூஜை செய்யும் போது அந்த முருகப்பெருமானை வழிபடும் போது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்குங்க. சரிங்களா, அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். கடன் சுமைகள்லாம் தீரும். பணம் பல வழியிலிருந்து நீங்களும் பணக்காரர் ஆவதற்குண்டான அனைத்து வழிகளையுமே அந்த முருகப்பெருமான் காட்டுவார். அதே போல முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த விபூதியை வாங்கி வைத்து வழிபட சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, விபூதி வாங்கி வச்சுட்டு நீங்க அந்த முருகப்பெருமானை வழிபட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீருங்க. பணமும் மிகப்பெரிய அளவில் சேரும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரும். உங்களுடைய மன கஷ்டங்களும் தீரும். முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுவது தாமரை பூ. சரிங்களா, 6 தாமரை பூக்களை வாங்கி உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று அவருக்கு இந்த 6 தாமரை மலரை கொடுத்துட்டு நீங்க எந்த வேண்டுதல் வைத்தாலும் சரி, அந்த வரத்தை முருகப்பெருமான் கண்டிப்பாக அவருடைய மனம் மகிழ்ந்து நீங்க வேண்டிய வரத்தை தருவார். சரிங்களா, கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும்னா கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தான் இந்த மலர்களை தர வேண்டும். அதுவும் 6 என்கிற நம்பர்ல தான் தரணும். சரிங்களா, முருகப்பெருமானுக்கு 6 என்ற எண்ணிக்கையில் நீங்கள் தாமரை மலரை வாங்கி கொடுக்க கண்டிப்பாக அந்த தாமரை பூ வாங்கி கொடுக்கும் போது அந்த முருகப்பெருமானோட மனம் குளிர்ந்து உங்களுக்கு நீங்க அது என்ன வேண்டுனாலும் சரிங்க, அது கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். சரிங்களா, முதல்ல சொன்ன 4 பொருட்களும் நீங்கள் வீட்டில் வைத்து கும்பிடலாம், தப்பே கிடையாது. ஏதாச்சும் ஒரு பொருளை வீட்டில் வாங்கி வச்சாலும் சரி. அதே நேரத்தில் பங்குனி உத்திரம் அன்று காலையில் நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று இந்த 6 தாமரை பூவை அந்த முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்க என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரி, அந்த வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்காக நிறைவேற்றி தருவார். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். பங்குனி உத்திரத்தன்று கண்டிப்பாக முருகப்பெருமானின் அருளால் உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகட்டும். வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீரட்டும். வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் மன நிம்மதியோடு வாழட்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.